போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே, ஒளி வடிவில் அன்னையை கண்டவரே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே, குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, சிலுவையால் தீயவனை வென்றவரே, தீராத நோய்களை தீர்த்தவரே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே, இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே, இரவா புகழை என்றும் பெற்றாயே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி, வாராயிரை திருக்குடமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குடமே
மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை பற்றிய அபிப்பிராயங்கள், நம்மை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் காலியான அபிப்பிராயங்கள். நம்மை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்கள் அஸ்திவாரங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறர் அவரை குறித்து என்ன எண்ணினார்கள் என்று கவலைப்படவில்லை. மாறாக அவர் தம்மை குறித்து தெளிவோடு இருந்தார். கடவுள் எந்த நோக்கத்திற்காக தம்மை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு தமது வாழ்வையே ஒப்பு கொடுத்தார். அதே போல நாம் ஒவ்வொருவருமே ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த நோக்கத்தை இறைவனின் வெளிப்பாடுகளின் வழியாக உணர்ந்து அவற்றை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கவும் வாழவும் இறையருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள்தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள்
நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கிய ஆற்றலை அளித்தருளும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கிய ஆற்றலை அளித்தருளும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடைய எளியோர்க்கு நீதி தீர்ப்பு அளிப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கியே மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரினை காத்திடுவார். ஏழைகளின் உயிரினை காத்திடுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் காலியான அபிப்பிராயங்கள். நம்மை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்கள் அஸ்திவாரங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தியின் மைய கருத்து எது என்று சிந்திக்கிற பொழுது, இயேசுவை மெசியாவாக, வாக்களிக்கப்பட்ட மெசியாவாக, உண்மையான இறைமகனாக மக்களுக்கு எடுத்து கூறுவதுதான் மார்க்கு நற்செய்தியாளரின் முக்கியமான பணியாக இருக்கிறது. அந்த பணியின் நோக்கத்தில் அடிப்படையில் தான் இன்றைய வாசகமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசுவை இறைமகனாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகையெல்லாம் கடந்தவர், இந்த உலகுக்கெல்லாம் அதிகாரம் கொண்டிருக்கிறவர் என்பதை தெளிவாக நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். எப்படி என்று பார்க்கிற பொழுது இன்றைய வாசகத்தின் தொடக்கத்திலேயே அருமையாக தரப்பட்டிருக்கிறது. இயேசு 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு பலுகி பெருகிய நிகழ்வு முடிந்த பிறகு இன்றைய வாசகங்கள் நமக்கு தொடர்ச்சியாக வருகிறது. அதாவது இயேசு வல்ல செயல் மூலம் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பலுகச் செய்திருக்கிறார். இவற்றை எல்லாம் பார்த்த மக்கள், இவர் தமது தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார், நமக்கு தேவையானவற்றை எல்லாம் இவர் கடவுளிடமிருந்து பெற்றுத்தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் எண்ணத்தின் அடிப்படையில் என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், இவரை இழுத்து கொண்டு போய் நமக்கெல்லாம் அரசராக ஆக்க வேண்டும். இவர் நமக்கு அரசராக இருந்தால் ரோமை படைகளுக்கு எதிராக போரிட்டு நமது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் என்ற எண்ணம் இவர்களுக்கு வந்து விடுகிறது. உடனே இயேசுவை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இயேசுவை அணுகிய போது இயேசு அவர்களிடமிருந்து தப்பிக்கின்றார். எப்படி நடக்கிறது என்றால், இந்த நிகழ்வு இன்றைய நற்செய்தியில் தரப்படவில்லை என்றாலும் யோவான் நற்செய்தியில் இதே அப்பம் பழுகின்ற நிகழ்விலே இந்த நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே
பார்க்கிற பொழுது இவர் அங்கிருந்து தப்பித்து தனியாக ஜெபிக்க போய்விடுகிறார். தனது சீடர்களையும் என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஏரிக்கு அக்கறைக்கு சென்று தனித்திருங்கள் என்று சொல்லி அவர்களையும் முன்கூட்டியே அனுப்பிவிடுகின்றார். ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த மக்கள் இவர்களுடைய சிந்தனைப்படி நினைத்தார்கள். இயேசு நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், மக்களுடைய அந்த உணர்வு பூர்வமான நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கே ஒரு அரச நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கலாம். மக்கள் விரும்பிய அந்த புகழை இவரும் கொண்டாடி இருக்கலாம். மக்கள் பெருமையாக பேசிக்கொண்டதை தன்வயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த உணர்வு பூர்வமான மக்களுக்கு மத்தியிலே இயேசுவினுடைய சிந்தனை எதை நோக்கி இருந்தது என்று சிந்திக்கிற பொழுது, கடவுள் தமக்கு எதை வெளிப்படுத்தினாரோ, எதற்காக தம்மை இந்த உலகிற்கு அனுப்பினாரோ அதை நோக்கி மட்டுமே இருந்தது. வெறுமனே மக்களினுடைய இயல்புகளுக்கு அவர் சேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக கடவுளுடைய திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி அவர் என்ன செய்கிறார், அந்த கூட்டத்திலிருந்து தப்பிக்கின்றார். அந்த பெருமையும் புகழும் தேடி வந்த நேரத்திலே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார், தனியாக சென்று இறைவனை நோக்கி ஜெபிப்பவராக தன்னை கட்டமைத்துக் கொள்கின்றார். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது, இயேசுவின் சீடர்கள் கடலிலே அந்த படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருங்காற்று வீசுகிறது, அலைகள் மோதுகின்றன, பயப்படுகிறார்கள். வீழ்ந்து போய் விடுவோமோ, சோர்ந்து போய் விடுவோமோ, கடலிலே வீழ்ந்து போய் விடுவோமோ என்ற எண்ணம் அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே இயேசு அங்கே கடல் மீது நடந்து வருகின்றார். அப்படி நடந்து வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது, இயேசுவை அவர்கள் கண்டுணராமல் ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். தங்களுடைய பயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலை தருகின்றார். இயேசுவை கண்டதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு அந்த புயலையும் அந்த அலையையும் அடக்கின்றார். இது இரண்டாவது நிகழ்வு. ஒன்று அப்பங்களை பழுக செய்த நிகழ்வு, இரண்டாவது காற்றையும் அலைகளையும் அடக்குகின்றார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் எதை குறித்து காட்டுகிறது என்றால், இயேசு இவற்றையெல்லாம் அடக்குவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். இவர் உண்மையாகவே கடவுளுடைய மகன் என்பதை ஆணித்தனமாக இந்த நிகழ்வின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். இந்த சூலமைவை சீடர்கள் வாழ்க்கையிலே சிந்திக்கிற பொழுது என்ன நடக்கிறது, அவர்கள் அந்த நிகழ்வையும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த நிகழ்வையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் நற்செய்தியின் இறுதியிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உள்ளம் மழுங்கி போயிருக்கிறது என்று. ஏன் மழுங்கி போயிருக்கிறது என்றால், இவர்கள் தங்கள் சுய சார்பு சிந்தனையின் அடிப்படையிலே இவர்களை பார்க்கிறார்கள். இயேசுவை வெறும் வல்ல செயல் செய்பவராக, அதிசயங்கள் செய்பவராக மட்டுமே பார்த்தார்கள். மாறாக கடவுளின் மகனாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காற்றையும் கடலையும் அடக்குகிறாரே, இந்த காற்றையும் கடலையும் யார் அடக்க முடியும், கடவுளால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இவர்களால் புரிந்து கொள்ள அவர்களுடைய உள்ளம் மழுங்கி போயிருந்ததை நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. இதையே நமது வாழ்க்கையை வைத்து சிந்திக்கிற பொழுது பல நேரங்களிலே நாமும் இதே போல அச்சத்திற்குள்ளாவோம், கலக்கத்திற்குள்ளாவோம். வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் இவற்றின் பொருட்டு எங்கே வீழ்ந்து போய் விடுவோமோ, சோர்ந்து போய் விடுவோமோ, துவண்டு போய் விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் வரும். அப்பொழுது நாம் கடவுளை நோக்கி வருகிற பொழுது, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது இவற்றிலிருந்தெல்லாம் நாம் மீள முடியும். மாறாக பல நேரங்களிலே நமது சுயசார்பு எண்ணங்களின் அடிப்படையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், சோதனைகள், வேதனைகளை அணுகினோமே என்றால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். மாறாக என் இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் இறைவனை நம்பி வாழ்கிறேன், அவருடைய திருவுளத்தை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் என்ற சிந்தனையில் நாம் வாழுகிற பொழுது எத்தகைய துன்பம் வந்தாலும் அந்த இயேசு அனுபவம், இயேசுவை கண்டுகொள்கிற அனுபவம், இயேசுவை தேடுகின்ற அனுபவம் இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தரும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். 4 பேர் ஒரு ஏரிக்கரைக்கு செல்கிறார்கள். ஏரிக்கரையிலே ஒரு படகோட்டி நிற்கின்றார். அந்த படகோட்டியிடம் சென்று எங்களை உமது போட்டிலே சுமந்து கொண்டு அந்த அக்கறைக்கு சென்று விடும் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த படகோட்டி என்ன செய்கிறான் என்றால், முழந்தாள் படியிட்டு சிறிது நேரம் ஜெபிக்கிறான். ஜெபித்து விட்டு அந்த படகிலே அமருங்கள் என்று சொல்லுகின்றான். 4 பேரும் அமருகிறார்கள். ஒரு ஏளனம், கடல் ஏரி நன்றாகத்தான் இருக்கிறது, காற்றில்லை, அலைகள் இல்லை, ஆனால் இவன் என்னமோ ஜெபிக்கிறான் சரி என்று ஒரு ஏளனத்தோடு அந்த போட்டில் ஏறுகிறார்கள். அந்த படகோட்டி அந்த படகை இயக்குகின்றான்.
அந்த ஏரியின் நடுப்பகுதியில் செல்கிற பொழுது பெருங்காற்று வீசியது. அலைகள் எல்லாம் அந்த படகிலே மோத ஆரம்பிக்கின்றன. இவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. ஆனால் இந்த படகோட்டி மட்டும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து அந்த படகை இயக்குவதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த படகை அருமையாக இயக்கி அந்த கரையிலே இவர்களை இறக்குகின்றான். அப்படி இறக்குகின்ற பொழுது இறங்கிய பிறகு அந்த நால்வரும் படகோட்டியை பார்த்து கேட்கிறார்கள், நீ படகை இயக்க துவங்கின பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பொழுது நீ ஜெபித்தாய். ஆனால் அந்த அலைகள் எழும்பிய போது, காற்றடித்த போது நாங்கள் எல்லாம் ஜெபித்தோம், நீ ஜெபிக்கவில்லை, என்ன காரணம் என்று அந்த நால்வரும் படகோட்டியை பார்த்து கேட்கிறார்கள். உடனே அந்த படகோட்டி சொல்லுகின்றான், நான் எந்த வேலையை செய்தாலும் கடவுளின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு தொடங்குவேன். அப்படி தொடங்குகிற பொழுது நிறைய பிரச்சனை வரும், நிறைய சோதனை வரும். அந்த நேரத்தில் கடவுள் என் கூட இருப்பார், நான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்து முடித்து விடுவேன். அதே போலத்தான் அந்த காற்று அடித்த போது, அலைகள் எழும்பிய போது எனக்குள்ளே என் கடவுள் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நான் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தான் இந்த படகை இயக்க ஆரம்பித்தேன். அதன் அடிப்படையில் உங்களை பத்திரமாக சேர்த்து விட்டேன் என்று சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அதே போல தான் நாமும் நமது வாழ்க்கையில் எல்லா சூழமைவுகளிலும் நாம் செய்கின்ற செயல்களை கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செய்கின்ற பொழுது அதன் பொருட்டு வருகின்ற துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் இவற்றிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற உள்ளார்ந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் நம்மை பற்றிய தெளிவான அபிப்பிராயங்கள். பல நேரங்களிலே பலர் சொல்வதை கேட்டு நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்து போகலாம், துன்பங்களிலே சார்ந்து போகலாம், சோர்ந்து போகலாம். ஆனால் நாம் நம்மை பற்றி என் கடவுள் என்னோடு இருக்கிறார், எப்படி இயேசு அந்த மக்களுடைய புகழுக்கெல்லாம் மயங்காமல் கடவுள் கொடுத்த அந்த வரத்தை, கடவுளுடைய அழைப்பை, கடவுளுடைய திருவுளத்தை தனது வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பொழுது அவர் அதன் பொருட்டு வந்த சோதனைகள், துன்பங்கள் இவற்றின் பொருட்டெல்லாம் கடவுள் அவரோடு இருந்து அவரை வல்லமையோடு வழி நடத்தினார். அதே போல நாமும் நமது வாழ்க்கையிலே இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவன் நம்மை வழிநடத்துகிறார், இறைவன் நம்மை பாதுகாக்கிறார் என்ற உயரிய சிந்தனையின் அடிப்படையிலே, உயரிய நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் நமது வாழ்க்கை படகை செலுத்தினோமே என்றால் அதன் பொருட்டு வருகின்ற துன்பங்களிலே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. சீடர்களைப் போல, மற்ற அவர்களைப் போல மந்த உள்ளத்தினராக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி, நமது செயல்களில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை பாதுகாப்பார், வழிநடத்துவார். இதற்கான வரங்கள் வேண்டி தொடர்ந்து நாம் இப்பலியிலே ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை மன்றாட்டுகளை எடுத்துக்கூறி ஜெபிப்போம். வானகத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று நம் ஆண்டவர் வாக்குறுதி தந்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நமக்கு தேவையானவற்றை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது அருள் ஆசிரால் நிரப்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின், அருளின், அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும், இப்புதிய ஆண்டிலே மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும், உலகெங்கும் நிறை அமைதி நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களையும் அதன் வெவ்வேறு நோக்கங்களையும் அறிந்த ஆண்டவரே, இந்த யூபிலி ஆண்டின் ஒவ்வொரு நாள்களையும் நாங்கள் எடுத்துள்ள திட்டங்கள், தீர்மானங்கள், எடுக்கப் போகின்ற முயற்சிகள், செய்யவிருக்கின்ற புது பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளினையும் வெற்றியின் நாள்களாக எமக்கு மாற்றித்தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய நாளில் எங்கள் பங்கிற்கு வருகை தந்துள்ள மாதா தொலைக்காட்சி நிலையத்தில் பணி செய்யும் அருள் தந்தையர்கள், பணியாளர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் செய்யும் பணியில் நீர் உடனிருந்து நல்ல உடல் உள்ள நலனை தந்து வழிநடத்த வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அனைத்தையும் ஆண்டும் நடத்தும் இறைவா, நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூய
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மலர்கோணம் காண, விளக்கோடு உனை ஏற்றினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாடினேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து
இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் கூட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதா இதய தலைவா இசைந்து வாழ்த்திடுவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சுகமெல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசைந்து வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே.